ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி வாயு தொல்லை பண்ணுறவங்களுக்கு இது போல் பூண்டு குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பூண்டு குழம்பு இது போல் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூட 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர நேரத்திலேயே தாராளமாக பூண்டு இது போல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 50 பல்லு போல் பூண்டை நான் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா செவந்து வரணும். ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துட்டே இருக்குதுல்ல, இந்த அளவுக்கு வரும்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இப்போ செவந்து இந்த பூண்டும் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் இது போல் அரைச்சிட்டு இப்போ இந்த தக்காளி சாறையும் இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி சாரோட கலர்லாம் மாறி வரணும், அந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே இந்த தக்காளியோட கலர்லாம் மாறி வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்கட்டும். ஒரு முறை இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இது 2 நிமிஷம் நல்லா இது போல் கொதிச்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த தக்காளியோட கலர் எல்லாம் மாறி வந்திருக்குதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். என்னுடைய காரத்துக்கு ஏற்ப நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா இது போல் திக்கான பேஸ்ட்டாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இது போல் கரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மிளகாயோடு சேர்த்து இந்த புளி தண்ணி நல்லா திக்காகி வந்திருக்குல்ல, இப்போ நம்ம இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்புல இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ஈக்குவலான அளவுக்கு டேஸ்ட் கொண்டுன்னு வரும். இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா குழம்பு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து இந்த பூண்டோட சாரெல்லாம் இந்த குழம்போடு சேரும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 15லேருந்து 20 பல்லு பூண்டை நான் எண்ணெயில் சேர்த்து நல்லா செவக்க வச்சுருக்கேன். அந்த பூண்டோட சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இப்போ நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா போதும். நல்ல டேஸ்டியான பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா இது ஆற ஆற நல்லா திக்காகி வந்துடும். எவ்வளோ சுலபமான முறையில் இந்த பூண்டு குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இந்த பூண்டு குழம்பை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது போல் வாரத்துக்கு ஒரு முறை எல்லாருமே தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புல இருக்கிற அசிடிட்டி எல்லாம் நல்லா குறைவதோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதய பிரச்சனையும் வராமையும் நம்மளை பாதுகாக்கும். நல்லெண்ணெயில் சேர்த்து சமைக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம்.
கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.